ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் தான். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் ரேப்பர்ஸ் வந்து கடையில் கிடைக்காது அப்படின்னா, ஏன்னா ஸ்ப்ரிங் ரோல் ரேப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் தான் இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் சில இது கடையில் வந்து கிடைக்காது. ஆனால் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பேப்பர் கிடைக்கும். ரொம்ப சீப்பு தான், 170 ருபீஸோ 200க்குள்ளாடி தான் இந்த ரைஸ் பேப்பர். இது வந்து அரிசி வச்சு பண்ணக்கூடியது. இது நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பப்படம் மாதிரி தான் இருக்கும். இந்த ரைஸ் பேப்பர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு நினச்சிங்கன்னா, இந்த ரைஸ் பேப்பரை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அந்த அப்பளம் மாதிரி பொங்கி வரும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான். இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு பண்ணக்கூடிய சம்மர் ரோல் நான் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு மடக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி காணிச்சிருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு நம்ம எக் ரோல் பண்ண போகிறோம். ஓகே, அதனால இது ஒன்றே இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கான ஃபில்லிங் வந்து குக்கிங்கே தேவையில்லை, ராவாட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது தான். என்கிட்ட வந்து நேற்று ராமன் பண்ணனில் அதில் அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது. அதனால் அந்த நூடுல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணணும். அதனால தான் மெயினாக இந்த ரெசிபி வந்து நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது நூடுல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே பண்ணால் போதும். லைட்டாக கத்திரிக்கோலை வச்சு நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப லாங்காக இருக்கும், அதனால். ஓகே, ஸோ நூடுல்ஸை வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இந்த நூடுல்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து நீங்கள் இது போடணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி நார்மல் எக் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வேக வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரிசியில் பண்ண அந்த வெர்மிசிலி கிடைக்கும் தெரியுமா, அதை யூஸ் பண்ணலாம். பட் இது ஆப்ஷனல் தான். இதில் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு தின்னாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், டிஃப்ரெண்ட் கலர் கேப்சிகம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் வெஜிடபிள்ஸ் பேக்டான டிஷ்ஷு தான் இது. இதுக்கப்புறம் கேபேஜ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளையும் வச்சுருக்கேன், பச்சையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். லிட்டரலி நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா பிளெயின் வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கீரை கூட போட்டுக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மிக்ஸ்சருக்கு சீசனிங் பண்ண போகிறோம். சீசனிங் வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். இதுக்கு பச்சை மிளகாலாம் தேவையில்லை, பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை குக்கிங் கூட பண்ண தேவையில்லை. நான் சொன்னேன்ல, ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வராங்க, ஹெல்த்தியாட்டு லைக் நிறைய வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, பாருங்கள், நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே முக்கால்வாசி இந்த பிராண்டு தான். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்பளம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வரும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட். நீங்கள் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணல, ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் இன்க்ரீடியண்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் இப்படி தான் இருக்கும். இதை குக் பண்ணவே தேவையில்லை. இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு டிப் பண்ணும் எல்லா இடத்துலையும். ஹாட் வாட்டர் கிடையாது, நார்மல் தண்ணி, ஒரு டிப்பு தான். ஓகே, டிப் பண்ணி அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த போர்டில் வச்சுருங்க. நீங்கள் வைக்கும்போதே அது வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். என்னடா டிப் பண்ணும்போது ஹார்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து டிப் பண்ணி இதை எடுத்து வச்ச உடனே இது வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும்.
ஓகே, இப்போ நம்மளோட எக் ரோலை ஃபோல்ட் பண்ணக்கூடிய டெக்னிக் காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு டிப் தான் நான் பண்ணேன். இப்போ இதை வந்து இப்படி வச்சுருங்க. இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து நான் லைட்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபில்லிங்கை நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சம் இதிலே எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபில்லிங்கை எடுத்து வச்சாச்சு. இதை வந்து இப்போ ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கம் ரோல் பண்ணிவிட்டு டைட்டாக ஒரு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி ரோல் பண்ணி வைப்போம். ஓகே, அவ்வளோதான். அதுவே ஒட்டெல்லாம் தேவையே இல்லை, அதுவே அதோடி ஒட்டிடும். யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ரோல் பண்ணணுன்னா நீங்கள் ரேப்பரை வந்து மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் ஒட்டணும், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் ரோல் அப்படி கிடையாது, அதுவே ஒட்டிடும். எவ்வளோ ஷேப் அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஹெல்தி ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து என் பிளாகில் உள்ள அந்த பீனட் சாஸ் ரெசிபி லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த டிப்பிங் சாஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஹெல்த்தியாக ஒரு சம்மர் ஸ்நாக் மாதிரி, ஈவினிங் ஸ்நாக் மாதிரி அந்த டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அவ்வளோதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நான் வந்து இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக் ரோல் மாதிரி கிடைக்கும். அதனால் நான் இதை வந்து ஐயோ அந்த இதில் தண்ணி இருக்குது, இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ நான் ஒரு 4-5 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுத்த ஒரு பேப்பர் எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல. இந்த ஒரு பேப்பர் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்டும் கூட. ஒரு டிப் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி படணும். இது வந்து நார்மல் தண்ணி தான், ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. ஓகே, ஒரு டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கட்டும் சாஃப்ட் ஆகுறதுக்கு. இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு 5 ஸ்ப்ரிங் ரோல் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். மிச்சம் உள்ள ஃபில்லிங்கை நான் இந்த கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நாளைக்கு வந்து இந்த ஃப்ரைடு ஸ்ப்ரிங் ரோல் இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா ராவாட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பீனட் சாஸ் சொன்னல அது கூட நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி வச்சுப்பேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நீங்கள் ராவா இந்த மாதிரியே சாப்பிட்றீங்க, சம்மர் ரோல் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா செஞ்சுட்டு உடனே சர்வ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலலாம் இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. பட் சம்மர் ரோலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ இந்த சம்மர் ரோல் ரெசிபியோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் ரோலை ஆட் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப கலர் ஆகாது, அதாவது ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் ஆகாது. சண்டை போடாதீங்க, நான் வாங்கி தரேன். ஆக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட் ஆட்டு, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம்.
உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, ரெண்டும் ஒட்டாத மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய போட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பிரிக்க நினைக்கும் போது அந்த ஸ்கின்னு வந்து ரைஸ் பார்த்தீங்களா ரொம்ப தின்னாக இருக்கும், அது வந்து பிஞ்சு போயிடுது. அதனால இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு. ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒட்டாத்த மாதிரி பிரித்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு குக்கிங் முக்கியமோ அந்த அளவுக்கு பிளேட்டிங் முக்கியம். இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸு, ஒரு பவுல் ரைஸ், ஸ்ப்ரிங் ரோலை பிளேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வச்சிடலாம். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டுட்டேன். இதுக்கு டிப்பிங் சாஸ் கெச்சப் இல்லைன்னா ஸ்வீட் சில்லி சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.